ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ரேவதி மலரோட பர்த்டே செலிப்ரேஷனுக்காக போயிட்டு வந்தாங்க அப்படிங்கிற கோவத்தில் நம்ம தங்கராஜ் அவங்கள வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டாங்க. அதுவும் வீட்டை விட்டு வெளியேனா அவங்க வீட்டுக்கெல்லாம் எங்கேயும் போகக்கூடாது, நைட்டு முழுக்க வெளியே இருக்கணும், அவ்வளோதான். இதுதான் பனிஷ்மெண்ட்டு. வீட்டுக்கு போகணும்னு சொல்லியிருந்தால் சந்தோஷமாக நிம்மதியாக கிளம்பி போயிருந்திருப்பாங்க ரேவதி. பட் அங்கே போனதுக்கப்புறம் தான் ஏகப்பட்ட விஷயங்களை அவங்க சந்திக்க வேண்டியிருந்திருக்கும். அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வெளியே உட்காந்து அழுதுட்ருக்காங்க. இந்த பக்கம் நம்ம மலரும் பாக்கியராஜும் ரொம்ப சந்தோஷமாக அந்த டேவை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பீச்சு, அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு ரெஸ்டாரண்ட்டு போய் சாப்பிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஐஸ்கிரீம் கேட்குறாங்க. அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவங்க கேட்டது எல்லாத்தையுமே பண்ணிடுறாங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம பாக்யராஜ் வந்து நம்ம மலர்கிட்ட கேட்குறாங்க, உனக்கு என்ன வேணும், வேறு ஏதாவது உனக்கு ஆசை இருக்குன்னா சொல்லு, இந்த டேவை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. வீட்டில் திட்டினாங்கன்னா கூட பரவாயில்ல, இந்த நேரத்தில் யாரும் முழிச்சிட்டு இருக்க மாட்டாங்க, நம்ம போயிட்டு மதிக்கு கால் பண்ணோம்னா மதி வந்து டோரை ஓப்பன் பண்ணோம், நம்ம உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஃபைனலாக கொஞ்சம் தூரம் நடக்கணும்னு சொல்கிறாங்க. என்ன நடக்கணுமா அப்படின்னு பாக்யராஜ் கேட்குறாரு. ஆமாம் பாக்யராஜ், உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் தூரம் இந்த இருட்டில் நடக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு ஒரு மரத்தடியில் வண்டியை போடுறாரு. ஏன் வெயில் அடிக்குது, நல்லா இருட்டாக தானே இருக்குது, எதுக்கு வண்டியை மரத்தடியில் போடுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை ஏதாவது ஒரு பொதுவான இடத்துல பார்க் பண்ணணுங்கிறதுக்காக தான், நம்ம கொஞ்சம் தூரம் போயிட்டு வர வரைக்கும் வண்டி பத்திரமா இருக்கணும்ல அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அந்த வண்டி நம்ம பாக்யராஜ்னு சுரேஷ்க்கு தெரியாதுல்ல, ஒரு இடத்துல வண்டி நிறுத்திட்டு இவங்க பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது நம்ம சுரேஷ் வந்து ரவுண்ட்ஸ் வந்துட்டு இருந்தாரு. ஏதோ ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ண போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது அந்த வண்டியை பார்க்குறாரு. அந்த வண்டி எதுக்கு இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏமா வரான்னு பார்க்கலாம், இந்த வண்டியை அவன் எடுத்துட்டு எப்படி கிளம்புறான்னு பார்க்கலாம் அப்படிங்கிற கோவத்தில் அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு போலீஸ் ஜீப்பில். இப்போது நம்ம பாக்யராஜும் மலரும் கொஞ்சம் தூரம் பேசிக்கிட்டே போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது, எனக்கு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, இந்த மாதிரியான ஒரு பிறந்தநாளை நான் கொண்டாடினதே இல்லை அப்படின்னு அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. அந்த வீட்டில் மலருக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்கணும் அப்படின்னா எத்தனை பேர் வந்து நான் பொய்களை சொல்ல வேண்டியிருக்கு, கஷ்டப்பட வேண்டியது. ரேவதி ஒரு பக்கம் தங்கராஜ் கிட்ட மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு இருக்காங்க. அவங்க பொய் சொல்லிட்டு வேற எங்காவது போயிருந்தா கூட திட்டிட்டோ 4 அடி அடிச்சிட்டோ தங்கராஜ் விட்டுருப்பாரு. ஆனால் இப்போது மலரோட பிறந்தநாளுக்கு போயிட்டு வந்திருக்கிறது தான் வந்து அவருக்கு பயங்கர கோபமே. மலருக்கோ இல்லை பாக்யராஜுக்கோ ஏதாவது ஃபேவராக நம்ம ரேவதி பண்ணிட்டாங்க அப்படின்னா அவ்வளவுதான், ரேவதியோட கதையை முடிச்சிருவாரு. இது நல்லாவே தெரியும் அவங்களுக்கு. இருந்தாலும் இந்த விஷயத்த சொல்லாமல் வந்தப்போ சீக்கிரமாக கிளம்பி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிருந்துருக்கலாம். அது பண்ணாததுனால தான் பிரச்சனையே. அட்லீஸ்ட் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லியிருந்தா கூட ஏதோ ஒருத்தர் சமாளிச்சிருக்க முடியும். இப்போ இவங்க போய் வீட்டில் சொல்லவும் முடியாது, அவர்கிட்ட நான் சொல்லாமல் வந்தேன் அப்படின்னு. ஏன்னா ராகவன் லக்ஷ்மி 2 பேருமே இவங்கள தான் திட்டுவாங்க. அதனாலேயே ரேவதி அழுதுகிட்டு அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. இங்கே மதி வேற வீட்டில் இருக்கிற எல்லாரையும் சமாளித்து அவங்கள வெளியே அனுப்புறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. அவ்வளோ திண்டாட்டமாக போச்சு. இப்போது நம்ம பாக்யராஜ் அந்த வண்டியை கடைக்காரங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட அந்த வண்டியை வாங்கிட்டு வந்து இப்போ அந்த வண்டி வேற போலீஸ்காரங்க கிட்ட மாட்டிக்கிற ஸ்டேஜில் அங்கே நின்றுட்டு இருக்குது. இப்போ இவங்க 2 பேரும் ரிட்டர்ன் வரும்போது போலீஸ் ஜீப் நிற்கிறத பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆகுறாங்க. பாக்யராஜ் அங்கே பாருங்க போலீஸ் வண்டி நிற்குது அப்படின்றாங்க. அதனால நமக்கு என்ன அப்படின்னு, வண்டியை தேவையில்லாத இடத்துல பார்க் பண்ணியிருக்கீங்க, நான் அப்போவே சொன்னேன்ல அப்படின்ட்டு. நீ சொன்னதான், கொஞ்சம் தூரம் நடந்துட்டு வந்து வண்டியை எடுத்துக்கலான்னு நினச்சேன் அப்படின்ட்டு. போலீஸ் ரவுண்ட்ஸ் வந்திருப்பாங்க போல், வண்டியை பார்த்துட்டு தான் வெயிட் பண்ணுறாங்க. அவ்வளோதான், போச்சு. அந்த வண்டி வேறு நம்மளது இல்லை, நம்மளது இருந்தால் கூட பரவாயில்லை, உன் ஃப்ரெண்டோடு தான் வாங்கிட்டு வந்தியே பாக்யராஜ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு பாக்யராஜ் எடுத்துகிட்டு பார்த்துக்கலாம் வளரு, வா தம்பிக்கு ஃபோன் பண்ணால் போகுது அப்படின்னு. என்ன இருந்தாலும் நம்ம தம்பி போலீஸில் இருக்காருங்கிறதுக்காக அட்வான்டேஜ் எடுக்காதீங்க அப்படின்னு மலர் சொல்லிக்கிட்டே 2 பேரும் வண்டிக்கிட்ட கமுக்கமாக வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது சுரேஷ் திரும்பி பார்த்துடுறாரு. ஹலோ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா இவங்க 2 பேர் அவருக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. என்னென்ன இந்த நேரத்தில் நீ எங்கே பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. அதுடா அது அப்படி விட்டு 2 பேருமே ஒரு மாதிரி தடுமாறுறாங்க. அப்போ நம்ம மலர் இருந்துட்டு, சுரேஷ் நாங்கள் 2 பேரும் நைட் டிரைவ் போயிருந்தோம் அப்படின்றாங்க. என்ன நீ நைட் டிரைவ் தானே போனீங்க, அதுக்கு எதுக்கு இவ்வளோ வைக்கப்படுறீங்க, ஹனிமூன் போன மாதிரி அப்படின்னு கிண்டல் பண்ணுறாரு. பாத்தியா கிண்டல் பண்ணுற அப்படின்றாங்க மலர். சரி அதெல்லாம் இருக்கட்டும், வீட்டில் தெரிஞ்சால் பயங்கரமாக கோவப்படுவாங்களே, வீட்டுக்கு தெரியாமல் வந்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், ஆனால் உன் பொண்டாட்டிக்கு மட்டும் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம மலர். அவளுக்கு தெரியுமா அப்படின்ட்டு. அப்போ அவள் தான் இந்த ஐடியா கொடுத்தாளா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி தான் வச்சுக்கோ, ஏன் நான் இதை வந்து ஆசைப்பட்டேன், எப்படி பண்ணணுங்கிறது அவள் தான் ஐடியா பண்ணி நான் அனுப்பிவிட்டா, வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் அவள் தான் சமாளிச்சுக்கிட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உண்மையிலே
மதி ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு. எப்படி உங்களை நைட் டிரைவ் அனுப்பிட்டா நல்ல பொண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி இல்லை சுரேஷ் அப்படின்ட்டு அவங்க ஏதோ பேச வராங்க. அண்ணி இருக்கட்டும், அண்ணே வண்டி உன்னோடது இல்லையே, நான் இந்நேரம் கார்பரேஷன்காரங்களை கூப்பிட்டுட்டு வந்து வண்டியை எடுத்துகிட்டு போக வச்சுருப்பேன் அப்படின்றாங்க. டே என் ஃப்ரெண்டோட வண்டிடா அப்படின்னு. உன் வண்டி என்னென்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதுவா நான் சொல்கிறேன் அப்படின்னு மலர் சொல்கிறாங்க. வாட்டர் சர்வீஸ்க்காக விட்டுருந்தாரு, அவர் ஏதோ எமர்ஜென்சின்னு கடையை சாத்திட்டு போயிட்டாரு, அதனால் வண்டி எடுக்க முடியல, அதான் நைட் ட்ரைவ் போகணும்னு நான் ஆசைப்பட்டுட்டேன்ல, அதுக்காக அவங்க ஃப்ரெண்டு கிட்டேருந்து வாங்கிட்டு வந்திருக்காரு வண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ பொண்டாட்டி மேலே அவ்வளோ லவ் அப்படின்னு கிண்டல் பண்ணுறாரு. சரி வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்றாங்க. இல்லை இன்னொரு 2-3 இடம் போக வேண்டியது இருக்குன்னு. இந்த அன்டைம் இல்லையா அண்ணே, சிட்டியை பற்றி தெரியாதா உனக்கு, போனேன் வீட்டுக்கு போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொறுப்பான போலீஸ் ஆஃபீஸர் போல அப்படின்னு. அப்போது பொறுப்பில்லாத போலீஸ் ஆஃபீஸர்னு சொல்ல போறியா என்ன அப்படின்னு சுரேஷ் கிண்டல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் சரிண்ணே தேவையில்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்காதீங்க, நேராக வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. நீ எங்கடா இன்னும் வீட்டுக்கு போகலையா அப்படின்னு. ஒரு சின்ன பிரச்சனைண்ணே, அதை பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு இருந்தேன். இன்ஸ்பெக்டர் ஒரு வாட்டி ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துருங்கன்னு சொன்னார். வண்டியை பார்த்துட்டு நிறுத்தினேன், வண்டி எடுக்க வரும்போதாச்சும் கையும் களவுமா பிடிக்கலான்னு. நீங்களா இருக்க போய் நான் எதுவும் பண்ண முடியல அப்படின்னு. நீ கேஸ் எழுதுறதுனா எழுதிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க மலர். உங்கள் 2 பேர் மேலே தான் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிண்டல் பண்ண இவங்க பயப்படுறாங்க. நான் சும்மா சொன்னேன் நீ போங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாரு சுரேஷ். நான் போய் ஸ்டேஷனில் ஜீப்பை விட்டுட்டு நான் என்னோடய வண்டியில் வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இவங்க 2 பேரும் அங்கே போகவும் கரெக்டாக சுரேஷும் வந்து என்ட்ரி கொடுக்குறாரு. வீட்டுக்கிட்ட ரீச் ஆகுறாரு. என்னடா நாங்கள் வர நேரத்திலேயே வந்துட்டு அப்படின்னு. நீங்கள் நேராக கிளம்பி வந்திருக்க மாட்டீங்க, வேற எங்கேயாவது போயிட்டு வந்திருப்பீங்க அப்படின்னு. இல்லை நாங்கள் மெதுவாக வந்தோம், எப்படியும் வீட்டுக்கு போன உடனே தூங்க போகிறோம், கொஞ்சம் தூரம் பேசிக்கிட்டே போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் மெதுவாக வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மதிக்கு ஃபோன் பண்ணுறேன் இரு அப்படின்னு மலர் ஃபோன் எடுக்க, இரு அவன் பொண்டாட்டிக்கு அவன் பண்ணட்டும் அப்படின்றாங்க. இல்லைண்ணே மதியோட நம்பர் என்கிட்ட இல்லை அப்படின்னு. என்ன நீ பொண்டாட்டியோட நம்பர் கூட தெரிஞ்சுக்காமல் இருக்கிற அப்படின்னு சொல்லி ஃபோனை வாங்கி அந்த நம்பரை சேவ் பண்ணி கொடுக்குறாங்க மலர். மதியோட நம்பரை இப்போ கால் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ புது நம்பராக இருக்குது, நான் அட்டன் பண்ண மாட்டா நீ, நான் பொறுமையாக பண்ணிக்கிறேன் பேசிக்கிறேன், நீங்களே பண்ணுங்க அப்படின்னு மலர்கிட்ட சொல்கிறாங்க. மலர் கால் பண்ணதுக்கப்புறம் முடிச்சிட்டு இருக்காங்களா யாராவதுன்னு நல்லா வீடு ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மதி வந்து டோர் ஓப்பன் பண்ணால் 3 பேருமே இங்கே எதிரில் நிற்கிறாங்க. அப்போ பார்த்து சுரேஷ்க்கு ஒரு ஃபோன் கால் வருது. போன ட்ரிப் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம மதி இவங்களெல்லாம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது சுரேஷ் கொஞ்சம் பதற்றமாக பேசுகிறாரு. என்ன ஆச்சுடா அப்படின்னு பாக்கியராஜ் கேட்கும்போது, மறுபடியும் டியூட்டினே நான் போகணும் அப்படின்னு கிளம்புறாரு. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ரேவதி வீடு இருக்குல்ல அந்த ஏரியாவில் ஏதோ ஒரு வீட்டில் திருடு போயிருச்சான், அதான் நான் போய் பார்த்துட்டு வரேனே அப்படின்றாங்க. காலையில் போகலாம் இல்லைடா அப்படின்னு. என் டியூட்டியை பற்றி தெரியாதானே, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. இந்த நேரத்தில் நீ எதுக்குடா தனியாக போய்கிட்டு, நான் வரேன் அப்படின்னு. போலீஸ்காரங்க தானே சாதாரண ஜனங்களுக்கு காவல் இருக்கணும், எனக்கே ஒரு காவலை கூட்டிகிட்டு போக முடியுமா அப்படின்னு. சும்மா வரேன்டா சும்மா தானே இருக்கேன் அப்படின்னு. அன்னி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணினேன், நான் போய்க்கிறேன் அப்படின்றாரு. அதில் என்ன இருக்குது, நீ தனியாக போகிறதுக்கு கூட வரட்டுமே, இதில் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இதெல்லாம் ரொம்ப சீக்ரெட்டான மிஷனு, அப்படியெல்லாம் யாரையும் கூட்டிகிட்டு போக முடியாது அப்படின்னு சுரேஷ் கிளம்பிடுறாரு. இவங்க எல்லாரும் உள்ளே போகிறாங்க. பசிக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்றாங்க மதி. இரு நான் உனக்காக ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஏதோ கடல மிட்டாய் அந்த மாதிரிலாம் எடுத்து கொடுக்குறாங்க. இந்த நேரத்தில் இது எப்படிங்க சாப்பிட்றது அப்படின்னு. இதெல்லாம் கடைக்கு போனால் கூட அத்தை வாங்கவே விட மாட்டாங்க, வீட்டுக்கு செலவுக்கு கொடுக்குற பணத்தில் வீட்டு செலவு வாங்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் சாப்பிடணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி சாப்பிட்டது, பாப்பாவுக்கு வாங்கிட்டு வந்தால் கூட அவளுக்காக கொடுத்துடுவேன், நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன்னா. எனக்கு ஏதாவது கடைக்கு பொருள் வாங்க போகும்போது கூட இது வாங்கி சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும். வீட்டு சாமான் வாங்குறதுக்கே அதிகமாக செலவாயிடுமா, அதனால எதுவுமே வாங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் சின்ன குழந்தை மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஆசைப்படுறீங்க அப்படின்னு மதிய ஆச்சரியமாக அவங்கள பார்த்துட்டு இருக்காங்க. சரி நான் போய் ஃப்ரெஷ் ஆகுறேன் அப்படின்னு பாக்யராஜ் உள்ளே போகிறாரு. அப்போது நம்ம மலர் இருந்துட்டு மதியை ஹக் பண்ணி, உன்னால தான் இது நடந்துச்சு, உண்மையிலே நான் உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், இந்த விஷயம் இவ்வளோ சூப்பராக நடந்திருக்குன்னா அதுக்கு காரணம் நீதான் மதி, ரொம்ப தேங்க்ஸ் மதி அப்படின்லாம் சொல்லி அவ்வளோ ஆசையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி விடுங்க பரவாயில்ல, இதுக்கு எத்தனை தேங்க்ஸ் சொல்லுவீங்க அப்படின்றாங்க. இன்றைக்கி ஃபுல்லாக சந்தோஷமாக இருந்துட்டேன், நாளைக்கு எவ்வளோ அழுறதுக்கு இருக்கணும் தெரியல அப்படின்றாங்க. நீங்கள் எதுக்கு நாளைக்கு அழுவணும் அப்படின்னு கேட்குறாங்க. தெரியல, ஏதாவது ஒரு விஷயம் என்னை தேடி வரும் நான் என்னை அழ வைக்கிறதுக்காக அப்படின்னு மலர் வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிடுறாங்க. இன்றைக்கி நாள் சந்தோஷமாக இருந்துச்சுல்ல, அதை என்ஜாய் பண்ணிங்கல்ல, அதோட விடணும். நாளைக்கு நடக்க போகிறதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கக்கூடாது, நாளைக்கு டைம் இருக்குது அதுக்கு அழுகிறதுக்கோ ஃபீல் பண்ணுறதுக்கோ, போங்க போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மதிய ரூமுக்கு போகிறாங்க. இப்போது நம்ம பாக்கியராஜுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. யாருன்னா சுரேஷ். என்னடா சொல்கிற அப்படின்னு ஷாக் ஆகி கேட்குறாரு. என்னாச்சுங்க அப்படின்னு. ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு கையில் சைகை பண்ணிவிட்டு, நான் இப்போ கிளம்பி வரவாடா அப்படின்றாங்க. வான எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சுரேஷ் சொல்கிறாரு. சரிடா நான் உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லி
நம்ம பாக்கியராஜ் இதோ வந்துடுறேன் அப்படின்னு கிளம்புறாரு. என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றும் இல்லை நான் வந்து சொல்கிறேன் அப்படின்றாங்க. எனக்கு பதற்றமாக இருக்காதா, சுரேஷ்க்கு ஏதாவது ஆயிடுச்சா, வண்டியில் போனானே அப்படின்லாம் கேட்டு பதற்றமாகறாங்க. நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, ரேவதி வீட்டில் ஏதோ பிரச்சனை போல இருக்கு, ரேவதி வீட்டுக்கு வெளியே உட்காந்துட்டு இருக்காளாமா, அந்த ஏரியாவில் தானே ஏதோ திருடு போயிடுச்சுன்னு சொல்லி இவன் போயிருந்தா, அப்போ ரேவதியை பார்த்துருப்பான் போல இருக்கு, என்ன ஏதுன்னு தெரியல, அவள் ஓன அழுதுட்டு இருக்கா, என்னன்னு தெரியல, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு. நானும் வரேங்க அப்படின்றாங்க மலர். இல்லை நீ வேண்டாம், கண்டிப்பாக காலையில் எந்திரிக்கும் போது ஏதாவது பிரச்சனைன்னு தெரிஞ்சாவே இவங்க எல்லாமே உன் பிறந்தநாள் நாள்னு சொல்லிடுவாங்க, நான் போய் என்னென்னு பார்க்குறேன், நான் சொல்ல வரைக்கும் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம பாக்கியராஜ் கிளம்பி போகிறாரு. அவ்வளோதான் ஆரம்பிச்சிடுச்சுல, நான் இன்னைக்கு ஃபுல்லாக சந்தோஷமாக இருந்ததுக்கு அடுத்த 4-5 நாளைக்கு நான் அழுகணும், அதுக்காக தான் இந்த பிரச்சனை வந்திருக்குங்கிற மாதிரி வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. ஒருவேளை என்னோட பிறந்த நாளுக்காக வந்தால ரேவதி, அதனால அவங்க வீட்டில் ஏதாவது சண்டையாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. கரெக்டாக தான் கெஸ் பண்ணுறாங்க. இங்கே நம்ம பாக்கியராஜ் வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறாரு. அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி நான் வண்டியை காலையில் கொடுக்குறேன் அப்படின்னும் சொல்லிட்டாரு. இப்போது அவங்க ரேவதி வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல வண்டியை நிறுத்திட்டு சுரேஷ்க்கு கால் பண்ணுறாங்க. என்னென்ன சொல்லுண்ணே அப்படின்னு கேட்குறாரு நம்ம சுரேஷ். அங்கே வேறு யாரும் இல்லையாடா அப்படின்னு. என்னென்ன கேட்குற புரியல அப்படின்னு. இல்லை மாப்பிள்ளையோ இல்லை அந்த குழந்தைங்களோ அவங்க அம்மாவோ யாரும் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. யாரும் இல்லைண்ணே, அக்கா மட்டும் வெளியே உட்காந்து தனியாக அழுதுட்டுருக்கா, என்னாச்சுன்னு கேட்டால் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா, அழுதுகிட்டே இருக்கிறா, கதவை தட்டினா யாரும் திறக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டே உங்கள் மாமாவுக்கு கால் பண்ணி பார்க்குறது தானடா அப்படின்றாரு நம்ம பாக்கியராஜ். என்ன பண்ணுறதுன்னு எனக்கே புரியலண்ணே, அக்கா ஃபோன் பண்ணவே விட மாட்டேங்கிறா, என்ன நீ வானே அப்படின்னு சொல்கிறாங்க. யாரையும் கூப்பிட வேண்டாம் அப்படின்ட்டு ரேவதி கதறிட்டு இருக்காங்க. அங்கே இதெல்லாம் அரைகுறையாக ஃபோனில் காதில் வாங்குறாரு நம்ம பாக்கியராஜுமே. அதுக்கப்புறம் கிளம்பி அங்கே போகிறாரு. அங்கே போனால் ரேவதி ஓடி வந்து பாக்கியராஜை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன ரேவதி எதுக்கு இப்படி அழுகிற அப்படின்னு கேட்குறாரு. சுரேஷும் அதே தான் கேட்டுட்ருக்காரு இவ்வளோ நேரமாக. ஆனால் அவங்க எதுவுமே சொல்லலை. என்னன்னு தெரியலண்ணே, என்ன பார்த்த உடனேவும் அப்படி தான் கட்டி பிடிச்சிட்டு அழுகிறா, என்னாச்சுக்கான்னு கேட்டால் சொல்லவே மாட்டேங்கிறா அப்படின்றாங்க. ரேவதி இங்கே பாரு, அண்ணன் வந்திருக்கேன், தம்பி இருக்கான், உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, என்னாச்சு உனக்கும் மாப்பிள்ளைக்கும் ஏதாவது சண்டையா, உன்னை அடிச்சாரா திட்டுனாரா, நீ ஏன் வீட்டை விட்டு வெளியே இருக்க, வீட்டை விட்டு வெளியே வந்தவர் நேராக நம்ம வீட்டுக்கு வர வேண்டியது தானே, எதுக்கு இங்கே உட்காந்து அழுதுட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. அப்போவுமே அவங்க எதுவுமே பேசுறதில்ல. இரு நான் மாப்பிள்ளைக்கு ஃபோன் அடிக்கிறேன் அப்படின்னு ஃபோன் எடுக்கிறாரு. இல்லை வேண்டாண்ணே ப்ளீஸ்ண்ணே, ஃபோனெல்லாம் அவருக்கு அடிக்காது அப்படின்றாங்க. நான் நைட்டு விடிகிற வரைக்கும் ஆச்சு, நான் நிம்மதியாக இங்கே உட்காந்துட்டு இருக்கிறேன், உள்ளே போனால் தான் எனக்கு இன்னும் கூட கஷ்டமாக இருக்கும் அப்படின்றாங்க. அப்போ எதுக்கு அழுகிற, எதுக்கு இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்க, உங்களுக்குள்ள அப்படி என்ன பிரச்சனை அப்படின்னு. மலரணியோட பிறந்தநாளுக்கு வந்தேன்ல, அதுக்காக தான் எனக்கு இந்த தண்டனை அப்படின்றாங்க. பிறந்தநாளுக்கு வந்ததுக்கெல்லாமா தண்டனை, அவர்கிட்ட சொல்லிட்டு தானே வந்த அப்படின்னு கேட்குறாரு சுரேஷ். இல்லை சுரேஷ், அவர் மலரணிக்கு பிறந்தநாள் நான் போகிறேன்னு சொல்லியிருந்தா அனுப்பியிருக்க மாட்டார், அதனால் அவர் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே நான் பிறந்தநாளை பார்த்துட்டு அண்ணியை நேரில் பார்த்து விஷ் பண்ணிவிட்டு அவங்களுக்காக வாங்கின கிஃப்ட்டை கொடுத்துட்டு கிளம்பி வந்துடலான்னு நினச்சி தான் நான் வீட்டில் யாருக்கிட்டையும் சொல்லாமல் வந்தேன், பிள்ளைங்கக்கிட்ட கூட சொல்லாமல் வந்தேன். ஆனால் நான் வர்றதுக்குள்ளவே அவருக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு, உங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்டப்போ நீ தான் சொன்னியாமே அப்படின்னு. அக்கா நான் போட்டு கொடுக்கணுன்னுலாம் சொல்லலக்கா, மாமா வரலையான்னு கேட்டேன், மாமாவுக்கு ஏதோ வேலை இருக்கான்னு சொன்னேன், அப்போ நீங்கள் 2 பேரும் இதை பற்றி பேசியிருப்பீங்க, அவர் வேலை இருக்குங்கிறதுனால வராமல் இருக்காருன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு. ஆமாம் நான் அப்படி தான் சொன்னேன் அப்படின்றாங்க ரேவதி. அப்புறம் எப்படிக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அவருக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு, உங்ககிட்ட பேசினதில் அவர் நான் இங்கே தான் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு, மலரோட அதாவது அண்ணியோட பிறந்தநாளுக்காக தான் நான் வந்திருக்கேன்னு தெரிஞ்சதும் அண்ணி மேலேயும் அண்ணன் மேலேயும் அவர் ஏற்கனவே கோபமாக இருக்கிறதுனால அது எல்லாத்தையும் என் மேலே காமிக்கிறாருன்னு சொல்லிட்டு இன்னும் அதிகமாக அழுகுறாங்க. அக்கா அழாதக்கா ப்ளீஸ்க்கா அப்படின்னு சுரேஷே கண் கலங்குறாரு. நம்ம பாக்கியராஜுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, திரும்ப திரும்ப உன் வாழ்க்கையில் வர எல்லா கஷ்டங்களுக்கும் மறைமுகமாக நான் தான் காரணமாக இருக்கேன் இல்லை ரேவதி அப்படின்னு பாக்கியராஜும் அழுகுறாரு. அண்ணே அழாதுண்ணே ப்ளீஸ்ண்ணே அழாது அப்படின்னு ஆறுதல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் இப்படியே விடக்கூடாது, இப்போவே நான் அவருக்கு ஃபோன் அடிக்கிறேன் அப்படின்னு சுரேஷ் ஃபோன் அடிக்கிறாரு. ஆனால் நம்ம ரேவதி விடவே மாட்டேங்கிறாங்க. ப்ளீஸ் சுரேஷ் வேணாம் விட்டுடலாம் இதோட அப்படின்னு. அக்கா விடுக்கா, அது என்ன அன்னைக்கு என்னடா அண்ணா கல்யாண மண்டபத்தில் அப்படி தான் கை நீட்டினாரு, அன்னைக்கு ஏதோ நான் டென்ஷனில் இருந்தேன் கண்டுக்காமல் விட்டுட்டேன், அது என்ன ஒரு பொம்பளையா வீட்டை விட்டு வெளியே துரத்துறது, ஒன்று கூட்டிகிட்டு வந்து நம்ம வீட்டில் விடணும் இல்லையா, வீட்டுக்குள்ளேயே சண்டையோடு நிறுத்திக்கணும், வீட்டை விட்டு வெளியே அனுப்பி விடிகிற வரைக்கும் நீ வெளியே இருக்கணும்னு சொல்கிறதெல்லாம் என்ன நல்லாவா இருக்குது? இன்றைக்கி நான் பார்த்தேன், இதுக்கு முன்னாடி எத்தனை முறை இந்த மாதிரி பண்ணியிருக்காரு, இல்லை இதுக்கப்புறமும் பண்ண தானே செய்வார், இதெல்லாம் கேட்டு விட்டணும்க்கா அப்படின்னு. டேய் உனக்கும் அவருக்கு தான் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் போயிட்டுருக்கு, தயவு செஞ்சு நீயும் அதை கெடுத்துக்காதரா அப்படின்னு. அக்கா எல்லாமே உனக்காக தான், அவர் உன்னை நல்லா பார்த்துக்கணுங்கிறதுக்காக தான் அவர்கிட்ட நான் நல்லா பேசிகிட்டு இருக்கிறேன். அண்ணன் அவர் பேசுகிற பேச்சுக்கெல்லாம் எனக்கு எவ்வளோ கோவம் வருது, இருந்தாலும் அவர்
பாதிக்கப்பட்டவர்னு சொல்லி தான் நான் எதையும் பெருசாக கண்டுக்காமல் விட்டுட்டு இருந்தேன். உன்னை இவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்காரு, இவ்வளோ அழுகிற நான் உன்னை இப்படியெல்லாம் பார்த்ததே இல்லை. நீ எவ்வளோ தைரியமான பொண்ணு. அப்பா அம்மாவுக்கு நான் அப்போவே சொன்னேன், அவள் படிக்கிறேன்னு சொல்கிறா, படிக்கட்டும், அவள் ஆசைப்பட்ட மாதிரி ஏதோ ஒரு வேலைக்கு போகட்டும்னு. ஆனால் எதையுமே காதில் வாங்காமல் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இப்போ பாரு எங்கே வந்து நிற்குதுன்னு. அவரை நான் கேட்காம விட மாட்டேன் அப்படின்றாரு சுரேஷ். சுரேஷ் இப்படி பேசுகிறத பார்த்து பாக்யராஜுக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஆக்சுவலாக சுரேஷ் இப்படி தான், ஆனால் தங்கராஜ் கூட சேர்ந்து தான் இந்த மாதிரி கொஞ்சம் மங்குனியாக ஆயிட்டாரே தவிர அவர் ரொம்ப ரொம்ப நல்ல கேரக்டர் அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே கொண்டு வந்துட்டுருக்காங்க. இப்போது சுரேஷ் வந்து நம்ம தங்கராஜுக்கு கால் பண்ண, என்ன இந்த நேரத்தில் இவன் கால் பண்ணுறான் அப்படின்ட்டு அட்டன் பண்ணுறாங்க. மாமா, உங்கள் ஏரியாவில் இங்கே ஒரு திருட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் வந்துச்சு, நான் இங்கே வந்திருக்கேன், நீங்கள் கொஞ்சம் வெளியே வர முடியுமா அப்படின்றாங்க. எங்கடா இருக்க அப்படின்னு. நான் வீட்டுக்கு வெளியே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வீடு இருக்கிற ஏரியாவில் தான் இருக்கேன் மாமா, உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரியுமான்னு கேட்கறதுக்காக தான் கூப்பிட்றேன், வாங்கல அப்படின்றாங்க. சரி ஒரு நிமிஷம்டா வரேன் அப்படின்னு சொல்லி நம்ம தங்கராஜ் என்ன பண்ணுறாருனா, ரேவதி வேற வெளியே இருக்கான், பெரிய பிரச்சனையாயிடும் அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா, தேவையில்லாமல் அவங்க நம்மளை கேள்வி கேட்குற மாதிரி ஆயிரும். சுரேஷை பார்க்கறதுக்கு போகிறதுக்கு முன்னாடியோ இல்லை அவன் நம்ம வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியோ ரேவதியை உள்ளே கூப்பிட்டுக்கணும், அவகிட்ட சொல்லிடணும், யார்கிட்டையும் சொல்லாதன்னு மிரட்டி வைக்கணுங்கிற மாதிரி நம்ம தங்கராஜ் அறக்க பறக்க வேகமாக எப்படி படுத்துக்கிட்டு இருந்தாரோ அப்படியே எழுந்திரிச்சு ஓடி வராரு. அப்படி வந்து பார்க்கும்போது வீட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணால் 3 பேரும் அங்கே நிற்கிறாங்க. ரேவதி நம்ம பாக்யராஜை கட்டி பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. அவருக்கு அவ்வளோதான் புரிஞ்சிருச்சு, எல்லாத்தையும் சொல்லிட்டா போல இருக்கு, முடிஞ்சது, 2 பேருக்கும் விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு. வா சுரேஷ் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஏதோ திருட்டு பிரச்சனை அப்படி இப்படின்னு சொன்னேன் அப்படின்னு அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அது விடிகிற வரைக்கும் ஆகும், ப்ராசஸ் போயிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி என்ன திடீர்னு இங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்குறாங்க. சும்மா தான் நான் இந்த வழியாக ரவுண்ட்ஸ் போனேன், அந்த திருட்டு போச்சுல அந்த வீட்டை சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலையும் இல்லை ஏதாவது சிசிடிவி கேமரா இருக்கான்னு பார்க்கறதுக்காக சுற்றி வந்துட்டு இருக்கும்போது அக்கா வெளியே நின்றுட்டு இருந்தா, என்னாச்சு அப்படின்னு கேட்டால் அவள் எதுவுமே சொல்லலை, அவள் பாட்டுக்கு அழ ஆரம்பிச்சிட்டா அப்படின்றாங்க. இதை நமக்குள்ளே பேசி முடிச்சிருக்கலாம்ல, எதுக்கு உன் அண்ணனை வர வச்ச அப்படின்னு கேட்குறாங்க. நான் தான் அவரை வர வச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க சுரேஷ். அப்புறம் இப்போ கூட உள்ளே கூப்பிடணும்னு தோணலையா மாமா அப்படின்னு கேட்குற, உள்ளே வாங்க அப்படின்றாங்க. ஆனால் ரேவதி அங்கேயே நிற்கிறாங்க. வா ரேவதி உள்ளே அப்படின்னு நம்ம தங்கராஜ் சொல்கிற வரைக்கும் அவங்க உள்ளவே வரலை. இப்போ 3 பேரும் உள்ளே போனதுக்கப்புறம் கேட்குறாங்க, என்ன மாமா இதெல்லாம், உங்கள் மேலே நான் எவ்வளோ மரியாதை வச்சுருக்கேன், அக்காவை எதுக்கு இப்படி அடிச்சிங்க திட்டுனீங்க அப்படின்னு. உன் அக்காவை நான் அடிச்சேனா, அவள் சொன்னால அவங்ககிட்ட நான் அடித்தேன்னு அப்படின்னு கேட்குறாங்க. சரி உங்களுக்குள்ளே ஏதோ சண்டை, உங்களுக்கு பிடிக்காத மாதிரி ஒரு விஷயத்த அக்கா பண்ணிட்டா, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், ஒன்று அன்னைக்கு எங்கள் வீட்டில் கூட்டிகிட்டு வரதுக்காக வந்தீங்கல்ல, அங்கேயே இந்த விஷயத்த பேசி முடிச்சிருக்கணும். உங்கள் பொண்ணு உங்கள் அக்கா இல்லை உங்கள் தங்கச்சி என்கிட்ட கேட்காம என்கிட்ட சொல்லாமல் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கா, இதுக்கு ஒரு முடிவு சொல்லுங்கன்னு அங்கேயே பேசியிருக்கணும். இல்லையா வீட்டுக்கு வந்தவங்க நீங்கள் 2 பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வந்திருக்கணும். அதை விட்டுட்டு என்ன மாமா இதெல்லாம், அக்காவை நடு ராத்திரியில் வெளியே விட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்கும்போது தங்கராஜுக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது. அவங்க அம்மாவும் எந்திரிச்சு வெளியே வராங்க. என்னடா இது இந்த நேரத்தில் அப்படின்னு. இவங்க எப்படி வந்தாங்க அப்படின்னு கேட்டு அவங்க ஒரு மாதிரி பதறாங்க. நாங்கள் வந்ததுனால தானே என்ன நடக்குதுங்கிறது தெரிஞ்சிச்சு அப்படின்றாரு பாக்யராஜ். என்னடா இவெல்லாம் ஓவராக பேசுகிறான் அப்படின்றாங்க. என் தங்கச்சிக்கு ஒன்றுன்னா நான் பேச தான் செய்வேன், நான் கேட்க தான் செய்வேன் அப்படின்றாங்க. அண்ணே நீ இருண்ணே நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் போயிட்டு தங்கராஜ் கிட்ட கேட்குறாங்க. மாமா சொல்லுங்கள் மாமா, எதுக்காக அக்காவை இப்படி பண்ணீங்க, எதுக்காக வீட்டை விட்டு வெளியே துரத்துனீங்க அப்படின்னு பயங்கர கொஸ்டின் பண்ணுறாங்க. இது வந்து தங்கராஜுக்கு பிடிக்கல. மச்சான் நீ ரொம்ப ஓவராக போயிட்டுருக்க, பிடிச்சிருக்கியா அப்படின்னு. மாமா யூனிஃபார்மில் இருக்கேன், பிடிச்சிருக்கியான்னு கேட்குறீங்க, யூனிஃபார்மில் இருக்கும்போது டியூட்டியில் இருக்கும்போது எப்படி மாமா குடிப்பேன் அப்படின்றாங்க. இப்போ பாரு சுரேஷ், இந்த விஷயம் நம்ம 2 பேரும் பேசி முடிச்சுக்கலாம், நீ பாக்யராஜை அனுப்பு அப்படின்றாங்க. அதெல்லாம் முடியாது, நான் இங்கே தான் இருப்பேன், என் தங்கச்சிக்கு ஒரு தீர்ப்பு சொல்லுங்கள், என் தங்கச்சிக்கு ஒரு நியாயத்தை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. சொல்லுங்கள் மாமா எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படின்னு. ஆமாடா பண்ண வேண்டாம், இதுக்கு முன்னாடி கூட பண்ணியிருக்கேன், இதுக்கு மேலேயும் அவன் என்னை மதிக்காமல் நடந்துக்கிட்டாள்னா இப்படி தான் என்னால் நடந்துக்க முடியும், அதுக்கு மேலே உங்களுக்கு விருப்பம் இல்லைனா என் கூட அவளை வாழ வைக்கிறதுக்கு தாராளமாக உன் அக்காவை கூட்டிகிட்டு போயிட்டே இரு அப்படின்னு சொல்கிறாங்க. யோ அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சிடுறாரு. அப்படியே பனியனே கிழிஞ்சிருது, அந்த அளவுக்கு டைட்டாக இறுக்கமாக பிடிச்சிடுறாங்க. சுரேஷோட கோபத்தை ஃபஸ்ட்டு டைம் நம்ம தங்கராஜ் பார்க்குறாரு அப்படின்னு சொல்லலாம். எல்லா விதத்துலேயுமே நீங்கள் எங்களால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, உங்கள் தங்கச்சி இறந்து போயிருக்காங்க அப்படின்னா அதுக்கு எங்கள் குடும்பமும் காரணம் அப்படிங்கிறதுனால தான் எல்லா விஷயத்துலையும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு பொறுத்துக்கிட்டு உங்களை கஷ்டப்படுத்திடக்கூடாதுன்னு பார்த்து நடந்துக்கிறேன். ஆனால் நீங்கள் இவ்வளோ நடந்திருந்தும் எங்கள்
அக்காவை நல்லா பார்த்துக்கிறீங்கிறதுக்காக தான் இந்த மரியாதையே உங்களுக்கு. ஆனால் என் அக்காவை நீங்கள் இவ்வளோ நாளாக கஷ்டப்படுத்திக்கிட்டு இப்படி கொடுமைப்படுத்திக்கிட்டு ஒரு ஸ்லேவ் மாதிரி அவளை அடிமைத்தனமாக வச்சுட்டு இருந்திருக்கீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறமும் நான் எப்படி சும்மா இருப்பேன்னு நினச்சிங்க? நான் போலீஸ்கார மாமா, இந்த வேலை நீங்கள் வேணால் வாங்கி கொடுத்துருந்துருக்கலாம். அதுக்காக நீங்கள் எந்த தப்பு பண்ணாலும் உங்களுக்கு நான் உடந்தையாக தான் வருவேன், உங்கள் கூட தான் இருப்பேன் அப்படின்லாம் நீங்கள் கணக்கு போட்டால் அது ரொம்ப ரொம்ப தப்பு. இவ்வளோ தைரியம் இருந்தால் வாழ வைக்கிறதுக்கு பிடிக்கலன்னா உங்கள் அக்காவை கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லுவீங்க. இதெல்லாம் ஒரு ஆம்பளைக்கு அழகா அப்படின்னு சொல்லி எக்கச்சக்க கேள்வி கேட்குறாங்க. இந்த கேள்விகளுக்கெல்லாம் தங்கராஜ் கிட்ட பதிலே இல்லை. அப்படி திகைச்சு போய் நிற்கிறாரு. முக்கியமாக வீட்டில் இருக்கிற வேற யார் பேசியிருந்தாலும் அது வந்து அவர் இப்படி தான் பேசுவாங்க, இவங்க இப்படி நடந்துக்கக்கூடிய ஆள் தானேங்கிற மாதிரி புரிஞ்சிருந்திருப்பாரு. ஆனால் சுரேஷ் மாமா மாமா மாமான்னு மாமா என்ன சொன்னாலும் சரின்னு சொல்கிற சுரேஷ் ரேவதிக்கு ஒன்று அப்படின்னும் போது அவர் அந்த சட்டையை பிடிச்சி கேட்குறத பார்த்துட்டு நம்ம ரேவதியெல்லாம் அப்படியே துடிச்சு போயிடுறாங்க. என்னடா இவன் நம்ம தம்பியாக நமக்காக இவ்வளோ சண்டை போடுறான், இப்படி கேட்குறான் அப்படிங்கிற மாதிரி. இது தெரியாமல் நம்ம இத்தனை நாள் இந்த ஆள்கிட்ட அடிமையாக இருந்தோமே அப்படின்லாம் வருத்தப்பட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் ரேவதி தான் முடிவெடுக்கணும். தங்கராஜ் கூட இருக்கணுமா, அப்படியே தங்கராஜ் கூட இருந்தாலும் கெத்தோடு இருக்கணுமா என்னங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரேவதி எப்படி மாற போகிறாங்க அப்படின்னு. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.